ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு பில்லியனர் பாத். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எல்லா இண்டிசஸோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் லெவல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி. ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டின்னு பார்க்கும்போது 15 மினிட்ஸில் வந்து அப் ட்ரெண்டில் தான் வந்து இருக்குது. ஸோ நம்ம சோர்ச்சுக்கான ஏரியா என்னன்னு பார்த்தோன்னா 25,487 வந்து இருக்குது. ஸோ இண்டிஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 15 மினிட்ஸில் இண்டிஸ்மெண்ட் வந்து 25,897 இருக்குது. ஸோ இதை வந்து இண்டிஸ்மெண்ட்டாக மார்க் பண்ணிக்கிறோம் 15 மினிட்ஸ். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம 1 மினிட் போயிடலாம். ஸோ 1 மினிட்னு பார்த்தோம்னா இண்டிஸ்மெண்ட் எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரில் 25,918 இருக்குது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம்னா 25,936 இருக்குது. அகைன் சோர்ச்னு பார்த்தோம்னா 25,915 இருக்குது. ஓகே, ஸோ நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா ஏரியா வந்து இந்த 25,915 கீழே வந்து ஒரு க்ளோசர் கொடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஆஃப்டர் இண்டிஸ்மெண்ட் டேக்கன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டைரெக்டாக வந்து செல் போகலாம். எது வரைக்கும் போகலாம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 25,897 வரைக்கும் போகலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்மளுக்கு வந்து 15 மினிட்ஸோட இண்டிஸ்மெண்ட் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த இதை கீழே வந்து ஒரு க்ளோசர் கொடுத்தா தான் வந்து நம்ம வந்து செல் போக முடியும். இன்கேஸ் அப்படி செல் கொடுத்துச்சுன்னா வந்து நம்ம டைரெக்டாக வந்து 25,490 வரைக்குமே கூட வந்து நம்ம செல் போகலாம். அதே மாதிரி பிரேக் அவுட் கொடுத்து மேலே க்ளோசர் ஓப்பனிங் கொடுத்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டேக்கன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து தாராளமாக என்ட்ரி போகலாம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டின்னு பார்க்குற பட்சத்தில் 15 மினிட்ஸில் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இண்டிஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 15 மினிட்ஸில் வந்து 54,025 இருக்குது. அதே மாதிரி சோர்ச்னு பார்த்தீங்கன்னா வந்து 53,095 இருக்குது. ஸோ அடுத்து 1 மினிட்ல போயிடலாம். ஸோ 1 மினிட்னு பார்க்கும்போது இண்டிஸ்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா 53,941 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இண்டிஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் வந்து எங்கே கொடுத்துருக்கு அப்படின்னா 53,991 இருக்குது. ஸோ அஸ் ஆஃப் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா 54,044 கீழே வந்து ஒரு க்ளோசர் கொடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது நம்மளோட ஈவன் 15 மினிட்ஸ் இண்டிஸ்மெண்ட் கூட வந்து 54,025 தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுக்கும் கீழே வந்து ஒரு கேண்டில் க்ளோசர் கொடுக்குற பட்சத்தில் வந்து நம்ம செல் போகலாம். எந்த வரைக்கும் அப்படின்னா 53,880 வரைக்குமே வந்து செல் கன்சிடர் பண்ணலாம். இன்கேஸ் இந்த 1 மினிட்டோட சோர்ச் வந்து க்ளோசர் கொடுக்குற பட்சத்தில் வந்து நம்ம வந்து 53,100 வரைக்குமே வந்து நம்ம செல் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து 54,200க்கு மேலே வந்து ஒரு க்ளோசர் கொடுக்குது அப்படின்னா ஒரு அஸ் யூஷுவல் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பை போகலாம். இன்கேஸ் சம்டைம் வந்து மண்டேவோட ஹை இல்லைனா வந்து க்ளோசர் கிட்ட வந்து நம்ம ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் தாராளமாக வந்து மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கேண்டில் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரு ஆகலாம் பைக்குக்கு. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியுமே வந்து அஸ் யூஷுவல் மற்ற ரெண்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டி மாதிரி தான் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு 15 மினிட்ஸில். ஓகே, ஸோ இண்டிஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து 24,910 கிட்ட இருக்குது. சோர்ச்னு பார்த்தீங்கன்னா வந்து அரவுண்ட் 24,459 கிட்ட இருக்குது. ஓகே, ஸோ இங்கே 62. ஸோ அடுத்து 1 மினிட் போயிடலாம் டேரெக்டாக. ஸோ 1 மினிட்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதோட இண்டிஸ்மெண்ட் வந்து 24,914லையும் அதை இண்டிஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் வந்து 24,939லையுமே இருக்குது. ஸோ நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா 15 மினிட்ஸோட இண்டிஸ்மெண்ட்டும் 1 மினிட்டோட சோச்சும் வந்து ஒரே ஏரியாவில் இருக்கிறதுனால இது கீழே வந்து க்ளோசர் கொடுத்துச்சுன்னா நம்ம தாராளமாக செல் கன்சிடர் பண்ணலாம். டார்கெட் வந்து 24,480 வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு 24,994க்கு மேலே வந்து க்ளோசர் கொடுத்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஆஃப்டர் இன்வெஸ்ட்மெண்ட் டேக்கனுக்கு அப்புறம் வந்து தாராளமாக என்ட்ரி போகலாம் பைக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிட் கேப் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் பார்த்துடலாம். ஸோ மிட் கேப் 15 மினிட்ஸ்னு பார்க்கும்போது மற்ற 3 இண்டிசஸை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து இது 15 மினிட்ஸில் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ சோர்ச்னு பார்த்தீங்கன்னா வந்து 13,282க்கு மேலே தான் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு க்ளோசர் கன்ஃபர்மேஷன் கேண்டில் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து பைக் வந்து 15 மினிட்ஸ் படி போக முடியும். பட் அஸ் ஆஃப் நவ் இது வந்து 1 மினிட்ல வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. 1 மினிட்ல வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. 1 மினிட்ல வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து எது கீழே ஸ்டார்ட் ஆகுதுன்னா 13,071 கீழே பிரேக் அவுட் கொடுத்துற பட்சத்தில் தான் வந்து செல் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னாவே வந்து இன்னைக்கு
மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே சைட்வேஸில் போயிடுச்சு. மார்க்கெட் வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே வந்து ரேஞ்ச் பவுண்ட்லேயே போயிருச்சு மார்க்கெட்டு. ஸோ இது கீழே க்ளோசர் கொடுத்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஷார்ட் டைமில் வந்து நம்ம செல் போகலாம். பட் இது வந்து ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ இதை வந்து நான் கன்சிடர் பண்ணிக்க மாட்டேன். ஸோ அதை அட்வைஸும் பண்ண மாட்டேன். ஸோ நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா 30,071 கீழே வந்து க்ளோசர் கொடுக்குறங்க பட்சத்தில் வந்து நம்ம செல் வந்து போகலாம் தாராளமாக. ஸோ டார்கெட் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா டார்கெட் 1 வந்து 12,890 வரைக்குமே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அகைன் இன்கேஸ் இந்த ஏரியாவுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இங்கே பைக் வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா பை வந்து நிச்சயமாக கன்சிடர் பண்ண சொல்ல மாட்டேன். ஏன்ங்கிற பட்சத்தில் நம்மளோட 15 மினிட்ஸ் சோச் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த ஏரியா கிட்ட வந்து நம்ம என்ட்ரி போகிறது பை என்ட்ரி போகிறது வந்து ஒரு ரிஸ்க்கான கால் தான். ஏன்னா சம்டைம்ஸ் ஒரு ஸ்வீப் மேலே சடனாக வந்து போட்டுட்டு அப்படியே டேரெக்டாக கீழே விழுந்துரும். ஸோ அதனால் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் இந்த ஏரியாவில் செல்லு தான் நம்ம போகணுமே தவிர இந்த இடத்துல வந்து பை போகிறது வந்து ஒரு ரிஸ்க்கான ட்ரேடு. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து 15 மினிட்ஸில் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. சோச்சுன்னு பார்த்தோம்னா 83,300 இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா அரௌண்ட் 84,788 இருக்குது, 78. அடுத்து டேரெக்டாக நம்ம 1 மினிட் போயிடலாம். 1 மினிட்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 84,850 இருக்குது. ஸோ சோச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 84,826 இருக்குது. ஓகே, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கொடுத்து நல்லா மேலே போயிருக்கு. நாளைக்கு என்ட்ரி அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட அஸ் யூஷுவல் சோச்சு கீழே வந்து பிரேக் அவுட் கொடுத்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம செல் போகணும். அப்படி கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா செல் போனால் தாராளமாகவே வந்து 83,300 வரைக்கும் போகலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறமே வந்து நம்ம பை போகலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் எப்பயுமே வந்து நம்ம ஃபுல் டார்கெட் எக்ஸாக்டாக வந்து நான் ஃபுல் டார்கெட் 100% நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா 100% வரைக்குமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஓரளவு மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் சில நேரம் வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸ் ஆகிடும். இன்றைக்கி எப்படி மார்க்கெட் வந்து போனதோ நிஃப்டி மிட் கேப்பில் எல்லாம் எப்படி போனதோ அது மாதிரி வந்து ஃபுல்லாகவே சைட்வேஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபுல் டார்கெட் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட பொசிஷனில் வந்து half of percentage இல்லை 70-60% வந்து க்ளோஸ் பண்ணிட்டு மிச்சத்தை வந்து ஹோல்டு பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் வந்து ஒரு நல்ல ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு கான்ஃபிடன்ஸுமே கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள், அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம எல்லா இண்டிசஸுமே பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி இண்டிசஸோட டெய்லி அனாலிசிஸ் வந்து நம்ம பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.